சித்ரா லக்ஷ்மன் நம்முடைய இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். சரோஜா தேவி பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார் அன்போடு. கன்னடத்து பைங்கிலி, அபிநய சரஸ்வதி என்று அவருடைய இறப்பு பற்றிய ஒரு சில வார்த்தைகள். சரோஜாவுடைய மரண செய்தி கேட்டவுடனே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா எனக்கும் சரோஜாவுக்கும் ஒரு சின்ன பந்தம் இருக்கு. இந்த திரையுலகத்துல நான் பத்திரிகை தொடர்பாக பணியாற்றிய முதல் படம்னா அது சிநேகிதி என்ற திரைப்படம் தான். அந்த படத்துல கதாநாயகியா நடிச்சவங்க சரோஜா தேவி. அதுவரை திரையிலே பார்த்து ரசித்த அந்த கதாநாயகியை நேரடியாக பார்க்கவும் அவங்களோட நல்ல நெருக்கமாக பழகவும் வாய்ப்பு எனக்கு அந்த படத்துல தான் கிடைச்சது. அதுக்கு பின்னால பல படங்கள் அவளோட பணியாற்றியிருக்கேன். ஒரு பத்திரிகையாளனாக பல முறை அவங்கள பேட்டி காணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய உயரத்தில் இருந்த போதும் மிக எளிமையாக எல்லோருடனும் பழகக்கூடிய ஒரு நடிகையாக இருந்தவங்க தான் சரோஜா தேவி. குறிப்பாக பத்திரிகையாளர்கிட்ட எப்போதுமே மிகுந்த அன்போட பழகுவாங்க. செட்டில் எந்த பத்திரிகையாளர் போனாலும் அப்படி ஒரு உபசரிப்பு இருக்கும். நடிப்புலையும் உச்சத்துல குடிகட்டி பிறந்த ஒரு நடிகையா தான் அவரை நான் பார்க்கிறேன். எந்த கதாபாத்திரம் ஏற்று நடித்தாலும் அந்த கதாபாத்திரத்துல அவங்க ஜொலித்ததை நம்ம பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இல்லைன்னா எம்ஜிஆர், சிவாஜி இவங்க ரெண்டு பேரோடும் போட்டி போட்டு கொண்டு அவங்களால நிச்சயமா நடிச்சிருக்க முடியாது. தமிழ் மட்டும் இல்லாம தென்னிந்திய மொழிகள், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இதை தாண்டி ஹிந்தி, இப்படி பல மொழிகள்ல அவங்க நடிச்சாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அழகோடு திறமையும் உள்ள நடிகையாக அவங்க இருந்தது தான். ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால ஒரு விருது வழங்குகின்ற விழாவில் அவங்களுக்கு விருது வழங்குகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்ப கூட அந்த ஸ்டேஜில் ரொம்ப கலகலப்பாக என்னோட உரையாடி கொண்டிருந்தார். வடிவுக்கரசி நானும் தான் அந்த விருது அந்த அம்மாவுக்கு கொடுத்தோம். அவங்களுடைய மறைவு என்பது தென்னிந்திய சினிமாவுக்கு மட்டும் இல்லை, இந்திய சினிமாவுக்கே மிகப்பெரிய இழப்பு அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இணைப்பில் இணைந்து உங்களுடைய இரங்கல் பதிவை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். நடிகை சரோஜா தேவி காலமாகி இருக்கிறார். கன்னடத்து பைங்கிலி, அபிநய சரஸ்வதி என்று பல பெயர்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் நடிகை சரோஜா தேவி. வயது மூப்பு காரணமாக தற்போது காலமாகி இருக்கிறார். பல வெற்றி படங்களில் நடித்திருக்கிறார். அந்த காலத்தில் முன்னணி நடிகர்களாக இருந்த எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களோடு சேர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார் நடிகை சரோஜா தேவி. எங்க வீட்டு பிள்ளை, அன்பேவா, படகோட்டி, கல்யாண பரிசு, வாழ வைத்த தெய்வம், நாடோடி மன்னன், தாலிபாக்கியம், புதிய பறவை, ஆலயமணி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார் சரோஜா தேவி. தற்போது அவர் காலமாகி இருக்கிறார் வயது மூப்பு காரணமாக.